செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மனவேதனை அளித்துள்ளது. அந்த சம்பவம் சம்பந்தமாக சோஷியல் மீடியா சமூக வலைத்தளங்களில் சில தவறான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது. சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. அந்த சந்தேகங்களுக்கும் சமூக வலைதளங்கள் பரவி வரும் மற்ற விஷயங்களுக்கும் நிர்வாக ரீதியாக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த ப்ரெஸ் ப்ரீஃபிங். முதல்ல ஒரு வீடியோ மூலமாக, காணொளி காட்சி மூலமாக என்னென்ன எல்லாம் நடந்ததுன்றதை நாங்கள் முதல்ல உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள் வருது, அதற்கான என்னென்ன பதில்ன்றதை நாங்கள் இங்கே உள்ள அதிகாரிகள், ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க, ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க, டிஜி சார் இருக்கார், ஏடிஜி இருக்காங்க, எல்லோரும் நாங்கள் ஒருத்தராக அந்த கொஷின்ஸுக்கான சம்மந்தமான விளக்கங்களை நாங்கள் தரவிருக்கிறோம். ஸோ முதல்ல காணொளி காட்சியை பார்த்துடலாம். விஜய் நாமக்கல்ல பேச போறதா சொன்ன நேரம் 8:30, கரூர்ல பேச போறதா சொன்ன நேரம் 12. ஆனா விஜய் சென்னையில இருந்து 8:30க்கு தான் கிளம்பினாரு. நாமக்கல்லையும் ரொம்ப நேரம் மக்கள் காத்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சொல்ல போனா மயக்கம் அடைஞ்சிருக்காங்க.
டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால் வந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. அஸ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஸ்மிகா நிறைய கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் நான். ஸோ ஒரு கொஷினாக நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து கொடுக்கப்பட்ட இடம் வந்து வேலுசாமி புரம் இந்த பிளேஸை வந்து இப்போ காவல்துறை ஒதுக்கியிருக்காங்க. அது வந்து அவங்க கேட்ட இடத்துக்கு மாறாக வேறு இடம் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இஷ்யூஸ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க ஃபஸ்ட் லெட்டர் கொடுத்தம்போது வந்து 7 லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். இதில் 7 லொக்கேஷன்ஸ் கொடுங்க, 27th அன்றைக்கி எங்களோட மீட்டிங் இருக்குதுன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போலீஸும் அவங்களும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 0 இன் பண்ணி 25th அன்றைக்கி ஒரு லொக்கேஷன் ஒரு பிளேஸ் கொடுத்துருந்தாங்க. 25ஆம் தேதி கொடுத்த லொக்கேஷன் வந்து அதே தேதியில் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமிபுரத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு 10,000 15,000 பேர் வந்து கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடிஞ்சதுன்னு அவங்க வந்து 26th அன்றைக்கி எங்களுக்கு இந்த லொக்கேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு 26ஆம் தேதி வேலுசாமிபுரத்தில் எங்களுக்கு அந்த லொக்கேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நவ் வி கேன் see that. முதல்ல கேட்ட இடம் வந்து அந்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். முதல்ல சூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது, ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்குது. இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம்
நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. நெக்ஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்த சாய்ஸ் கொடுத்தது வந்து உழவர் சந்தைன்னு கொடுத்துருந்தாங்க. இதுதான் உழவர் சந்தை. இது ஒரு முனிசிபல் ரோடு. அப்ராக்சிமேட் வித்து வந்து ஐ திங்க் 30 to 40 feet இருக்குன்னு நினைக்கிறேன். 30 to 40 feet அப்ராக்சிமேட் அது இருக்கும். ஸோ இது வித்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷ்னல் ஹைவேஸோட லொக்கேஷன். அது வந்து பார்த்திங்கன்னா 60 feet மேலே வித்து இருக்கும். ரெண்டு சைட்லேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால இந்த லொக்கேஷன் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் கூட்டத்துக்கு எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகம் வந்துட்டாங்க, இதை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியவில்லையா அப்படின்ற இன்னொரு கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க லெட்டர் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா லெட்டர் கொஞ்சம் போடுங்க. இந்த லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தோராயமாக எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ரிக்வஸ்ட் வச்சு தான் வந்து எவ்வளோ போலீஸ் ஸ்ட்ரென்த்லாம் தேவைப்படும்னு நம்ம முடிவு பண்ண முடியும். ஸோ அதில் லெட்டரில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வருவாங்க, ஸ்டாப் 10,000 பேர் கலந்து கொள்வாங்கன்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த 10,000 பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களோட இது இருந்தது. பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கூட்டத்தோட ஜாஸ்தி வருன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு 20,000 பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்க அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து 20,000 பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போலீஸோட பந்தோபஸ்து வந்து ஐ திங்க் ஏடிஜி கேட்டல் வாட் நாம்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பொதுவாக வந்து ஒரு பர்சன் ஒரு போலீஸ் பர்சன் வந்து ஒரு போலீஸ் பர்சன் வில் ஹேண்டில் ஒரு 50 பேரை ஹேண்டில் பண்ணுவார். அந்த ஸ்கேலில் கொடுக்குறது வழக்கம். இங்கே வந்து ஒரு போலீஸ் பர்சன் ஒரு 20 பேரை ஹேண்டில் பண்ணுற ஸ்கேலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 50 பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க தான் நார்மல் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரேஷியோ அலோகேஷன் ரேஷியோ. இது மாதிரி ஹை ரிஸ்க் க்ரௌடுக்கு ஜெனரல் க்ரௌடுக்கு இவ்வளோ போட மாட்டோம். பட் இது மாதிரி ஹை ரிஸ்க் க்ரௌடு ரொம்ப எந்தூசிஸ்ட் வர க்ரௌடுக்கு வந்து இது மாதிரி போடக்கூடிய ஸ்கேல் இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து 20 பேருக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்க. ஸோ 10,000 பேருக்கு 500 பேர்கிட்ட அவங்க போலீஸ்மென் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ஃபார் மேனேஜிங் த க்ரௌட். ஆனால் வந்து அந்த க்ரௌடு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே 3 மணிக்கு மேலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. 20,000 பேர்கிட்ட இங்கே 6 மணிக்கெலாம் இருக்காங்க. ப்ளஸ் அவர் கட்சி தலைவர் வரும்போது கூட பார்த்திங்கன்னா அவர் வண்டி கூட நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ ஏற்கனவே இங்கே க்ரௌடு இருக்குது. 10,000 பிளான் பண்ணுறாங்க. 10,000க்கு மேலே இங்கே நிறைய பேர் டபுள் நம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. ப்ளஸ் அவர் வண்டி கூட நிறைய பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. ஸோ அதனால் வந்து இங்கே க்ரௌட் வந்து 20,000 விட ஜாஸ்தி 25,000க்கு மேலே இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. நெக்ஸ்ட் இங்கே டைம் பார்க்கலாம். ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு என்ன க்ரௌட் இருக்குன்றதை நாங்கள் சொல்கிறோம். யூ கேன் ஜஸ்ட் லுக் அட் த டைம் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ளே பண்ணலாம். ஸ்டாப் பண்ணிடலாம். இது அவர் வண்டி உள்ளே வருது. நம்ம எந்த லொக்கேஷனில் அவருக்கு வென்யூ கொடுத்துருக்கோமோ அங்கேருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து அந்த சைடில் உள்ள கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரொம்ப நெரிசல் இல்லாமல் நின்றுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இதுவும் வந்து ஒரு கேள்வி வச்சுட்டு இருக்காங்க. பரப்புரையும் போது வந்து மின்சார தடை ஏற்பட்டதான்னு சொல்லிட்டு இதுக்கான விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் உள்ள நம்மளுடைய டான்ஜிட்கோட சிஇஓ அன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஏடிஜிபி சார் கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலாம்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் மக்கள் சந்திப்பு நடைபெற்ற வெற்றிசாமிபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அனைத்து புகைப்படங்களிலும் சம்பவம் நடைபெற்ற போது தெருவிளக்கு மற்றும் கடைகளை வெளித்து வருவது தெளிவாக தெரிகிறது. எனவே உரையாற்றிக் கொண்டு இருக்கும்போது மின்தடை ஏற்பட்டது என்பதை திட்டவட்டமாக மறுக்கப்படுகிறது. மேலும் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டவர்களால் பொருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மற்றும் போக்கஸ் லைட்டுகள் கூட்ட நெரிசலில் ஆஃப் ஆனது என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக தாவேகாவின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு 27/9/25 அன்று கரூர் ஈரோடு ரோடு வேலுசாமிபுரத்தில் காலை 12 மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும், வேலுசாமிபுரம் நெரிசலான பகுதி என்பதால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி தலைவர் பேசும்பொழுது குறிப்பிட்ட நேரம் மட்டும் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் 26/9/25 என்று பெறப்பட்டது. அவருடைய கோரிக்கையானது அன்றைய மறுக்கப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இபி சைடில் வந்து பவர் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வீடியோ கிளியராக பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஸ்டேஜில் வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனில் வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் ஆகுன்றது தெரியும் உங்களுக்கு. வைத்தி இதான் அந்த ஜென்ரேட்டர், அவங்க கட்சி நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஜென்ரேட்டர். அந்த ஜென்ரேட்டர் வழியாக க்ரௌட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கேருந்து உள்ளே வர்றாங்க. ப்ளே பண்ணு. ஸ்டாப். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே லைட் ஆஃப் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த விஷுவலில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளே. ஸ்டாப். மற்ற இடத்துல லைட் இருக்கிறது கிளியராக தெரியுது பாருங்கள். மற்ற எல்லா இடத்துலையுமே லைட் இருக்கும். அந்த எந்த இடத்துல ஜென்ரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆகிருக்கு. ப்ளே. இந்த காவலர்கள் தடியடி நடத்தினார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டுட்ருக்காங்க. அவர் கட்சி தலைவர் வந்து ஒரு 6 o'clock போல் தான் மூவ் ஆகி டுவர்ட்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு வர்றாரு. ஸோ அவர் வரும்போது ஏற்கனவே இங்கே க்ரௌட் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவர் கூட அந்த க்ரௌடும் சேர்ந்து வருது. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரதுக்கப்புறம் மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. அவங்களால மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது. வெஹிக்கிள் மூவ் ஆகணும். ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரௌடை வந்து கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு ஸோ தட் இந்த வண்டி மூவ் ஆகணும். ஆனால் வண்டி ஸ்டக் ஆகிடுச்சுன்றாங்க. வண்டி மூவ் ஆக விலக்கி விட்றாங்க. ஐ திங்க் ஏடிஜி கேன் கிளாரிஃபை. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் வந்து ஒரு 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகுது. இந்த பின்னாடி இந்த க்ரௌடு இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய க்ரௌடு இருக்குது. அந்த மீட்டிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் எல்லாருமே இருக்குன்னு பப்ளிக் ஹாஸ்பிட்டல் அங்கே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்த க்ரௌடு, சைடில் அந்த க்ரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அந்த ஆர்கனைசேஷன் வந்து அவங்க ஏற்றுக்கல. இன்னும் ஃபர்தராக முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ வந்து அதுக்கு அந்த க்ரௌடை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க. அதான் நடந்தது. அதை ப்ளே பண்ணு.
once again, thank you so much. பரப்புரை துவங்குவதற்கு முன்பே வந்து நெரிசல் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொன்னோம்னா 12 மணிக்கு அவர் வரணும். க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துலேருந்தே வந்து அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 3 o'clockலேருந்து க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருது. ஸோ க்ரௌடு இங்கே அதிகமாகிட்டே இருக்குது. ப்ளஸ் காலையிலேருந்து வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து எக்ஸாஷன் ஆயிடுச்சு, டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு, தண்ணி கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் டயர்டாகி கீழே உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க, கீழே உட்கார வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவர் வெஹிக்கிள் வரும்போதும் பார்த்திங்கன்னா அவர் கூட வந்த க்ரௌடு, அங்கே இருந்த க்ரௌடு பார்த்திங்கன்னா அந்த க்ரௌட் சர்ஜன் சொல்லுவாங்க. ப்ளஸ் இந்த வண்டி வந்து நல்ல பெரிய வண்டி, அவருடைய வெஹிக்கிள் வந்து நல்ல பெரிய பஸ்ஸு, பெரிய வண்டி. ஸோ அந்த வெஹிக்கிள் மூவ் ஆக சைடில் இருக்க க்ரௌட்லாம் டிஸ்பிளேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, சைடில் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நெரிச்சல் வந்து மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பஸ்ஸு மூவ் ஆக சைடில் உள்ள மக்கள் தள்ளி போகணும், வண்டிக்கு முன்னாடி உள்ளவங்களும் தள்ளி போகணும், பின்னாடி வந்தவங்களும் முன்னாடி அடிச்சு அவர் ஃபேஸை பார்க்கணும்னு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது தான் வந்து உங்களுக்கு நெரிசல் வந்து அதே நீங்கள் யூ கேன் see that. ஸோ இதுவும் இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது, ஆம்புலன்ஸ் வந்து இந்த பரப்புரை நடந்தப்போ எப்படி அடிக்கடி வந்தன அப்படின்றது ஹெல்த் செக்ரட்டரி சார் இருக்கார், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் பொறுத்தவரையிலும் 108 ஆம்புலன்ஸ் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருக்குது. இப்போ கரூரில் பார்த்தோம்னா மொத்தம் 19 இருக்குது. பட் இந்த இன்சிடெண்ட் நடந்த இடத்த சுற்றி பார்த்தோம்னா ஒரு 3 இடங்களில் நியரஸ்ட்டு ஆம்புலன்ஸ் இருந்தது. அதை தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு 3 ஆம்புலன்ஸ், இது மட்டும் இந்த 6 ஆம்புலன்ஸ் தான் நியர்பை நம்ம 108 இருந்தது. ஒன்று ஃபயர் ஸ்டேஷன், இன்னொன்று கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில், இன்னொன்று தாந்தோன்றிமலை. அது தவிர இந்த கே பரமத்தி, மண்மங்கலம், உப்பிடாமங்கலம் அங்கே இருந்தது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காமன் கால் சென்டர் இருக்குது 108 இங்கே சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கால் வந்தது 7:14 ஸோ அது வந்து 7:20 அங்கே ஆம்புலன்ஸ் போயிருக்கு. ரெண்டாவது கால் 7:15, அது 7:23 அங்கே போயிருக்கு. அவங்க தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே நிறையா மல்டிபிள் கேஷுவாலிட்டி, ஸ்பாட் டெத்து அண்ட் கிரிட்டிக்கல் கேசஸ். ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் நம்ம 108 மற்றும் இதர இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் இருக்குது, அதுபடி ஆக்டிவேட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அங்கே நம்ம இந்த விஷுவல்ஸில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 2 ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு அந்த கட்சியின் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது, ப்ளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த இனிஷியலாக அந்த கூட்டத்துக்குள்ளே வருது. இந்த நம்ம இதை பொறுத்தவரையிலும் 108 பொறுத்தவரையிலும் 7, 14, 15, 16 பட் மொத்தமாக 6 ஆம்புலன்ஸ் நம்மளுடைய 108. பட் ஆனால் அங்கே எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தென் நியர்லி 50 ஆம்புலன்சஸ். அதில் அதனுடைய பிரேக்கப் ஸ்டடி பண்ணி பார்த்ததில் 7 வந்து அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, 6 வந்து நம்ம 108. மீதி வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த பின்னாடி அங்கே போலீஸ்லேருந்து மைக்கில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அங்கே இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலேருந்து 33 ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய 108ல் இமீடியட்டாக யூஸ் ஆனது 6 ஆம்புலன்ஸ், மீதி வந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸ். மற்றபடி தோ நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்டில் இருந்தெல்லாம் மொபிலைஸ் பண்ணாலும் இந்த எவாக்குவேஷனுக்கு யூஸ் ஆனது இந்த ஆம்புலன்ஸ் தான். இல்லை இல்லை நான் சொல்கிறேன், நான்
ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி வந்து எந்த கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணாலுமே வந்து ஆர்கனைசர்ஸ்க்கு வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் போடுவாங்க. இது வந்து பெரிய கூட்டம் 10,000 பேருக்கு வர்றாங்கன்னு சொன்னோம்னா ஆர்கனைசர்ஸே வந்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. 2 ஆம்புலன்ஸ் வந்து அவர் கட்சி தலைவரோட பின்னாடியே 2 ஆம்புலன்ஸ் அவர் வண்டிக்கு பின்னாடியே வந்துருக்கு. அது இல்லாமல் 5 ஆம்புலன்ஸ் வந்து கட்சிக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ மொத்தம் வந்து 7 ஆம்புலன்ஸஸ் வந்து கட்சிக்காரங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஹெல்த் செக்ரட்டரி சொன்ன மாதிரி 6 வந்து 108 ஆம்புலன்ஸ் நியர்பை வச்சுருக்கோம். கரூர் சின்ன ஊர் தான். ஸோ பக்கத்தில் வந்து ஒரு 6 ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம். ஸோ இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஸ்கேல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ராவாக மொபிலைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சுன்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க மக்கள் கீழே விழுகுறாங்கன்னு பார்த்ததுக்கப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஃபோன் ஒர்க் பண்ணலன்னா வயர்லெஸில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ வயர்லெஸில் இன்ஃபர்மேஷன் போய் தான் வயர்லெஸ் மூலமாக தென் 108 ஃபோன் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் கட்சிக்காரங்க ஆம்புலன்ஸ் வந்து அங்கே பக்கத்துலேயே இருந்தாலும் தட்ஸ் த ஃபஸ்ட் திங் டு கம் இன். அதை நீங்கள் விஷுவல்ஸில் பார்க்கலாம். ஸ்டாப். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ். இது அவங்க மூலமாக ஏற்பாடு பண்ணப்பட்ட முதல் ஆம்புலன்ஸ். நெக்ஸ்ட் கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிகிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. ஸ்டாப். இது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் 108 அப்புறம் வந்துடுது. ஸோ அதுவும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. நிறைய பீப்புள் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி நீங்கள் சொன்னீங்க இல்லையா டீஹைட்ரேஷன் ஆகி தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது அந்த விஷுவல்ஸ் காட்டுது. மூவ் பண்ணலாம். ஹெல்த் செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9:45 வரைக்கும் கூட வந்து ப்ரைவேட் ஆம்புலன்ஸ்லாம் வச்சு நிறைய பேர் வந்து இமிடியேட்லி தே டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட் as well as கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஆமாம், அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 7:14 ஆரம்பித்த ஆம்புலன்ஸ் 9:45 வரைக்கும் லாஸ்ட் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நடந்திருக்கு. க்ரௌட் வந்து 10,000 பேர் வருவாங்கன்னு சொல்லி அவங்க சைடில் வந்து சொன்னனால நாங்கள் சார் சொன்ன மாதிரி வந்து 20 பேருக்கு ஒரு போலீஸ் அடிப்படையில் 500 பேர் போலீஸ் போடுறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த 5 மாவட்டங்களில் வந்து அவர் இதே மாதிரியான பிரச்சனை பண்ணியிருக்காரு. அவருடைய க்ரௌடை வந்து இவ்வளோதான் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாலுமே கூட ஆன்டிசிபேட் பண்ணதை விட அவருக்கு க்ரௌட் வந்து அதிகமாக வந்துருக்கு. ஸோ இன்டெலிஜென்ஸ் வந்து இவ்வளோதான் வந்து 10,000 பேர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுமே கூட அதிகமாக வந்து க்ரௌடு வரும்னு சொல்லி நம்ம ஆன்டிசிபேட் பண்ணலையா அப்படின்றது ஒன்று. அப்படியே வந்திருந்தாலும் கூட அவர் நீங்கள் சொல்கிறீங்க 12 மணிக்கு வந்து அவர் வர வேண்டியது, ஆனால் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும், ஆனால் அவர் 12 மணிக்கு வர வேண்டியது கிட்டத்தட்ட 7 மணிக்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ க்ரௌட் வந்து மொபிலைஸ் ஆக க்ரௌட் வந்து ஜாஸ்தியாகுது அப்படின்றது வந்து நீங்கள் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது ஏன் நினைக்கல? இந்த 2 கொஸ்டின் ஆன்சர்.
இது போக அடிஷ்னலாக வந்து அங்கே ஐஜி இங்கே கேம்ப் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே கிரவுட் பில்ட் பண்ணி அவருடைய ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் அனுப்புறாரு. அடிஷனல் என்ன 2 ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ், புதுக்கோட்டையிலேருந்து 30 பேர், அரியலூர்ந்து 30 பேர். அவங்க திருப்பி அடிஷனல் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறாங்க. திருப்பி அடிஷனலாக ஸ்டாண்ட் பை த ஸ்ட்ரென்த் அது அன்னைக்கு வேறு எங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணாமல் அந்த எல்லா இன்டர் ஸ்ட்ரென்த்தையும் அனுப்பிடுறாங்க. எனக்கு கரூர் மாவட்டத்துடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்தே வந்து 1082 தான். ஆல்மோஸ்ட் 500 அதை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் 5 o'clock 5:30 வரைக்கும் இந்த ப்ரெஷர் கிடையாது. அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் அளவுக்கு அங்கே இருந்தது. எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஒன்லி ஒரு 6:30 6:45 அப்புறம் தான் அந்த ப்ரெஷர் கிடைக்கும். அதே மாதிரி அந்த பெர்மிஷன் டைமுமே சார் அவர் ஃபில் பண்ணியிருந்த போது 12 o'clock 12:30 நான் வந்துடுவேன், காலைல 8:45 நாமக்கல்ல இருப்பேன், 12:45 வந்துடுவேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் வரதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. ஆனால் பெர்மிஷன் டைம் போலீஸ் கொடுத்த பெர்மிஷன் டைம் வந்து 3 to 10 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 3லேருந்து 10 மணிக்குள்ள அவர் எப்பனாலும் வரலாம் அப்படின்னு அதுக்கு தயாராக வந்து நம்ம இருந்திருக்கோம். அதுக்கு அந்த ரிக்வஸ்ட் என்ன டைம் கொடுத்தாலும் அந்த டைம் ஃப்ரேம் நம்ம அப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த கொடுத்த கண்டிஷன் இல்லை அந்த டைம் பீரியடுக்குள்ள இல்லை நம்ம ஏன் அவர் லேட்டாக வந்தான்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லி பொதுவாக எல்லா இடங்களையுமே லேட்டாக தான் நடந்துட்டு இருக்குது. எல்லா ஊர்களையும் லேட்டாக தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ நாங்கள் அந்த ரிக்வஸ்ட் பண்ண டைம் பீரியட் பர்மிட் பண்ணிட்டோம் அந்த டைமில். ஸோ அரசு வந்து அவங்களுடைய கடமையை வந்து தவறிவிட்டது, அவங்களுக்கான முழுமையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவங்களோட கடமையை வந்து தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு தாவலுக்கு அவருடைய வழக்கறிஞர் திரு அறிவழகன் வந்து சில குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. பல குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருக்காங்க. ஏன் அவசரமா இரவா எதுக்கு இத்தனை பேருக்கு உடல் குறைவு பண்ணாங்க, இதில் எதுக்கு இவ்வளோ அவசரம் காட்டினாங்க? ஒரு நிமிஷம் அந்த பாயிண்ட் இல்லை, ஒரு நிமிஷம் அந்த பாயிண்ட்டை பேசுவார் சார் ஹெல்த் செக்ரட்டரி. ஏன் வந்து நைட்டே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் மொபிலைஸ் பண்ணாங்கன்றது ஹெல்த் செக்ரட்டரி சொல்லுவார். இப்போ நம்மளுடைய இது கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா ஒரு 220 டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் 165 நர்சஸ். ஸோ அது தவிர அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சேலத்தில் பொது சுகாதார சர்வதேச மாநாடு நடந்தது. ஸோ அங்கேருந்து மாநாடு, இன்ஃபேக்ட் அந்த மாநாட்டுக்கு நாங்கள்லாம் பங்கேற்று அதில் போயிருந்தோம். ஸோ அதில் நிறையா மருத்துவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் கேட்டவுடனே அங்கே இருந்தவங்களெல்லாம் வி ஹவ் இமீடியட்லி டைவர்ட்டட். ரெண்டாவது, இந்த மாதிரி ஈவன் நார்மல் கேஸில் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் டீனுக்கு அல்லது மேலே உள்ளவங்களுக்கு வர்றது என்னென்னா எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்ட்டத்தை சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது வந்து இந்த மாஸ் கேஷுவாலிட்டியில் அதனுடைய இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக அதனால் நார்மலி 6 to 6 AM to 6 PM இருந்தாலும் ரூல்ஸில் இது பர்மிட் ஆகுது. இந்த மாதிரி சில இடங்களில் நம்ம கலெக்டருடைய பர்மிஷன் வாங்கி பண்ணலாம். ஸோ இப்போ அங்கே பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா அந்த மார்ச்சுரியனுடைய கெப்பாசிட்டி ஒரு 28 பாடிஸ் வச்சுக்கலாம். அதில் ஆல்ரெடி சில பாடிஸ் இருந்தது. ரெண்டாவது, அங்கே இருக்கிறது ஃபாரன்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட் 3 பேர் தான். ஸோ அதனால நம்ம இந்த இன்சிடெண்ட் வந்த உடனே நியர்பை டிஸ்ட்ரிக்ட் டீன்ஸ் எல்லாம் கால் பண்ணி அங்கே இருக்கிற வெவ்வேறு ஸ்பெஷலிஸ்ட்டு இன்க்ளூடிங் ஃபாரன்சிக் மொத்தம் 114 டாக்டர்ஸு, ஒரு 23 ஸ்பெஷாலிட்டி நர்சஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணும்போது அதில் ஃபாரன்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட்ஸு 16 பேர் ஒரு 6 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லேருந்து வந்தாங்க. அதில் நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கேருந்து மருத்துவர்களும், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கேருந்து மருத்துவர்களும், மீதியெல்லாம் வந்து அந்த கன்சர்ன் டீன்ஸ் தலைமையில் மருத்துவர்கள் வந்தாங்க. ஸோ அது என்னென்னா அந்த ஒவ்வொரு இது பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் டைம் இருக்குது. ஸோ அதனால இந்த லேட் ஆக ஆங்ஸைட்டி பொதுமக்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஈவன் இரவு 2 மணிக்கு ஆரம்பித்தா கூட இந்த 40வது கேஸ் முடிக்கும்போது ஈவினிங் ஆல்மோஸ்ட் 3:45 4 o'clock ஆச்சு. நீங்கள் அது 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் அது திங்கட்கிழமை வரலும் ஸ்பில் ஆகும். ஸோ அந்த ஆல்ரெடி பொதுமக்களுக்கு வந்து அவங்க உறவினர்கள் உயிர் இழந்துட்டாங்க. அந்த சோகத்தில் தவிர இதுக்காக அவங்களுடைய இது வெயிட்டிங் இதப்போ அவங்களுடைய அகனி வந்து மல்டிப்ளை ஆகும். இந்த பல்வேறு இந்த மாதிரி மாஸ் காஸ்டுவாலிட்டி இன்சிடென்ட்ஸில் இந்த இது வந்து விரைவாக நம்ம பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற இது இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நியர்பை டிஸ்ட்ரிக்ஸில் நம்மளுடைய எல்லா மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் 36 மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை மொபிலைஸ் பண்ணி ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் இந்த இது பண்ணி கொடுத்துருக்குது. ஸோ இது நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் இந்த வந்து பொதுமக்களுக்கு எந்த ஆல்ரெடி அவங்க சஃபர் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கு
விரைவாக அவர்களுடைய உறவினர்களுடைய உடல் இந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் அது கொடுக்கப்படும். விஜய் வந்து டைரக்டா சொல்றாரு, இதுக்கு முன்னாடி நடந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடக்கல, ஒண்ணு கரூர்ல மட்டும் இப்படி நடந்தது, ரெண்டாவது இதுல என்ன நடந்திருக்குன்றது எல்லா பப்ளிக்கும் தெரியும் சொல்லி டைரக்டா கவர்மெண்ட்டை வந்து அக்யூஸ் பண்றாரு. இதுக்கு உங்களோட கவர்மெண்ட் வந்து உடனே வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் தலைமையில் ஒரு ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரியில் உடனே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ரிட்டையர்ட் நீதியரசர் அருணா ஜெகதீசன் மேடம் தான் அந்த கமிஷன் ஹெட் பண்ணுறாங்க. அவங்க அடுத்த நாளே போய் அவங்களோட என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் சைட்லேயும் வந்து ஒரு சீனியர் ஏடிஎஸ்பியை போட்டு என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு. ப்ளஸ் கவர்மெண்ட் ஹாஸ் இமீடியட்லி ஃபார்ம்ட் ஒன் மேன் கமிஷன் ஃபார் என்கொயரி. ஸோ அது நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் தான் தெளிவாக தெரியும். இல்லை, இன்வெஸ்டிகேஷன் பண்ண வெளியே வந்ததுக்கப்புறம் தெரியும். இப்போ தெரியாது நமக்கு. இன்வெஸ்டிகேஷன் முடிவிட்டு அப்புறம் தெரியும். அதுக்காக தான் எல்லா ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சொல்லு. இல்லை, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. இதுக்கு முன்னாடி நடந்த சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்திருக்குது. உதாரணமாக நீங்கள் நாமக்கல் அன்று அதே தினம் நடந்த நீங்கள் இன்சிடென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 34 பேர் ஹாஸ்பிட்டலைஸ்ட். அது ஹீட் ஸ்ட்ரோக்னால. அதில் 4 பேர் அன்கான்ஷியஸ். அவங்களை ட்ரீட் பண்ணி திருப்பி அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. இது ஒரு இன்சிடென்ட். இதெல்லாம் விட ரொம்ப எலாபரேட்டாக அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். மதுரை மாநாடில் நிறையா ஸ்பெஷல் மெஷர்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. விக்ரவாண்டியை விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்டில் இருந்த ஸ்டெரைல் ஏரியாவை ப்ரீச் பண்ணி 100கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது 2 எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோடு போய் அவங்கள சேஸ் பண்ணி லத்திசார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை நடந்தது. அது போக ஒரு சில ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நிறைய வந்துட்டு போகும்போது சமயத்தில் நடந்த ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதுபோக அந்த ஈவெண்ட் நடக்கும்போது விழுப்புரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில் 2, இப்போ கரூரில் வினோட் 41 நடந்திருக்குது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்தில் 42 இன்ஜுரிஸ், மதுரையில் 14, திருச்சியில் 12, அரியலூரில் 6, திருவாரூரில் 17, நாகப்பட்டினத்தில் 5, நாமக்கல்லில் 35, கரூரில் 114. அது விழுப்புரம் ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் நடக்கும், விக்ரவாண்டியில் 1, மதுரையில் 2, கரூரில். இப்போ திருச்சி பெரம்பலூர் தான் வந்து ஃபஸ்ட்டு, திருச்சி அரியலூர் பெரம்பலூர் முதல் முறையாக வந்து அவர் பிரச்சாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணார். அப்போ வந்து திருச்சிலையும் அரியலூர்லையும் பிரச்சாரத்தை கொடுத்துட்டாரு. பெரம்பலூரில் போகும்போது ஓவர் க்ரௌடுன்னு சொல்லி போலீஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. இப்போ இங்கேயுமே அதே பிரச்சனை தான். நாமக்கல்ல முடிச்சுட்டு அவர் கரூர் வரும்போது ஓவர் க்ரௌடுன்னு சொல்லி இல்லை, பெரம்பலூர் ரீசன் வந்து நைட்டு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அது ஒரு ரீசன். ஓகே, அதனால தான் ஸ்டாப். அதான் சார். இதே 2025 ஜனவரி மாதம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து ஏடிஎம்கே சார்பில் லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த விவசாய கூட்டத்துக்கு வேணும்னு சொல்லி கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி அனுமதி மறுக்கப்படும். அது ஏன் தாவக்காக அனுமதி மறுக்கப்படும்? ஓகே, கரூர் அந்த லோக்கலில் உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படின்னா, லோக்கல் பார்ட்டி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது அந்த ரோடை ஒரு சைடு பிளாக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு அந்த கட்சியிலேருந்து கேட்டு 2 சைடும் பிளாக் பண்ணி கேட்டுக்கிறாங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். அதனால அவங்க ஹைகோர்ட் போனாங்க அந்த இஷ்யூ பொறுத்தவரை. அதாவது ஸ்டேட் லீடர் வரும்போது பெரிய மாஸ் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஏடிஎம்கே கொடுத்தோம்ல, ஏடிஎம்கே கொடுத்தாங்கல்ல, அவங்க லோக்கல் ஜனவரியில் மறுத்த காலத்தில் அது வந்து லோக்கல் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நகரத்தில் உள்ள பொலிட்டிக்கல் ஈவெண்ட் நடக்கும் பொழுது அந்த ரோட்டில் ஒரு பகுதியை மட்டும் பிரித்து கொடுப்பாங்க போடுறது. அது அவங்க 2 சைடும் எங்களுக்கு வேணும்னு கேட்டுருக்காங்க. அதை ரெஃப்யூஸ் பண்ணிருக்காங்க. இல்லை, ஒரு நிமிஷம். இல்லை, ஒரே நிமிஷம் ப்ளீஸ். இல்லை, 1 செகண்ட். மார்ச் 2025 சப் கலெக்டர் தலைமையில் அங்கே ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு தான் வந்து எந்தெந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் சேஃப் அண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாவாக டிக்ளேர் பண்ணலாம் இந்த மாதிரி மீட்டிங் முடிவு பண்ணி அப்போ வந்து சில இடங்கள்லாம் சூஸ் பண்ணாங்க, சில இடங்கள்லாம் விட்டுட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கரூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மனோரான ஒரு பிளேஸில் கொடுத்தாங்க, இது நமக்கு தரல அப்படின்றது வந்து அந்த பிளேஸை வந்து எல்லாரும் ஆல் பார்ட்டில் முடிவு பண்ணி அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதாக அந்த பிளேஸை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த மீட்டிங்கில் முடிவு பண்ணதான் இந்த பிளேஸ் தரலாம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஆஃப்டர் மார்ச் 2025. முன்னெச்சரிக்கையாக வந்து அனுமதி ரத்து கூட பண்ணியிருக்காங்க.
ஃபைனல் க்ரௌட் வந்து எனிவேர் பிட்வீன் 25 to 30,000 இருக்கலாம். 25,000 to 30,000 இருக்கலாம் ஃபைனல் க்ரௌட். நம்ம பெரம்பலூர்ல ரத்து பண்ண மாதிரி நம்ம கரூர்லயே அந்த மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையா நம்ம போலீஸ் கைட்லைன்ஸை பொறுத்த வரைக்கும் சார், அதாவது ஒருவேளை வந்து இவங்க கைட்லைன்ஸை வந்து மீறுறாங்க, அந்த விதிமுறைகளை மீறுறாங்க அப்படின்னா எந்த நேரத்துலனாலும் இந்த கூட்டத்தை வந்து ரத்து பண்ணுறதுக்கான அதிகாரங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து இருக்கு. அப்போ விதிமுறைகள் மீறப்பட்டிருக்குன்னு சொல்லி காவல்துறை வந்து சொல்றாங்க. ஏன் வந்து ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கல? ஒரு இடத்துல இவ்வளோ வர கூடி வச்சதுக்கு அப்புறம் ஒரு தலைவர் வரலாம், இதோடைய கான்சிக்வன்ஸ் என்னங்கிறது நம்மளால சொல்ல முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நோபடி கேன் ப்ரெடிக்ட். இது உலகத்தில் எங்கே நடந்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஒரு லீடர் வர்றாரு, ஒரு செலிபிரிட்டி வர்றாரு, வரும்பொழுது காவல்துறையாக போய் வந்து நாங்கள் தடை பண்ணுறோன்னு சொன்னால் அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன, நம்ம அது வந்து we cannot really certify what's going to happen. அதே மாதிரி போலீஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 500 people ஸ்ட்ரென்த் போட்டிருக்காங்க கூட, எந்த ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணாலும் அந்த கட்சிக்காரங்கள் ஆர்கனைசர்ஸ் ஆல்சோ அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க. வாலண்டியர்ஸ் போடுவாங்க, அவங்களே வந்து அவங்க ஆட்கள்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆள் போடுவாங்க. ஸோ இனஃப் ஆஃப் வாலண்டியர்ஸ் போட்டிருந்தா கூட இதை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்வெஸ்டிகேஷனில் வாட் என்ன பண்ணணுமோ டிஜிட்டல் எவிடன்ஸ் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. 34 பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. நாமக்கல்ல ஆல்ரெடி நமக்கு காலையில நடந்த மீட்டிங்கே 34 பேர் பாதிக்கப்பட்டாங்க. நமக்கு அந்த லிஸ்ட் தெரியுது. அப்போ நிலைமை மோசமாகணும்னா நம்ம கரூருக்கு நம்ம அலர்ட் ஆயிருக்கலாம். நாமக்கல்ல போட்ட ஸ்ட்ரென்த் வந்து 247. அங்கே அஃபெக்ட் ஆனது எல்லாமே ஹீட் ஸ்ட்ரோக்கில். ஏன்னா லாங் ஹவர்ஸ் வெயிட்டிங், காலையில் வெயிட் பண்ணும்போது அந்த வெயில்னால வந்து ஹீட் ஸ்ட்ரோக். கரூரில் போட்ட ஸ்ட்ரென்த் வந்து 500 பேர், அதில் டபுளாக போட்டிருக்காங்க. இல்லை ஒரு நிமிஷம், அவங்க கேட்டதுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு, சோஷியல் மீடியாவில் தவறான செய்திகள் இப்போ இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் வந்து சோஷியல் மீடியா மானிட்டரிங் செல் வச்சிருக்காங்க, அது மூலம் மானிட்டர் பண்ணி தவறான செய்திகள் வந்து பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். பல கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லிங்க மேம். மற்றொரு முக்கியமான கேள்வி வந்து அவர் பேசிட்டு இருக்கும்போது வந்து செல்ஃபி வீசினாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் சோஷியல் மீடியாவில் வந்து தான் கத்தியில வந்து நிறைய பேருடைய சட்டைகளை வந்து கிழிச்சாங்க. அந்த ஆங்கிள் வந்து எதுவும் விசாரணை வந்து எதுவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தெரியும், இப்போ ஒன்று கிளியராக தெரியும். இதெல்லாம் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷனில் அவங்க வந்து இருந்ததுன்னா அதை வந்து விசாரிப்பாங்க. கருத்து சொல்லட்டும் ரைட்டுங்களா, பட் ஆனால் வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தவறான கருத்து சொன்னால் நடவடிக்கை எடுக்கும். இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் பண்ணுவாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. It is an open road, open on both sides. It is free for the crowd to move wherever they want. It's a state highway with a breadth of 60 feet, which is more than sufficient for people to move if they wanted to leave. But they didn't want to leave. That's the problem. Because they wanted to see the leaders, no? திரு புத்தியானந்த், திரு சிபிஆர் நிர்மல்குமார் வந்து நீங்க கைது செய்யப்பட போறதா ஒரு தகவல் வருது. அவர்கள் வந்து போலீசார் தேடி வருவதாக ஒரு தகவல் வருது. அது என்ன உண்மை சார்? அது எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செஞ்சு இது விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. வழக்குடைய எவிடன்ஸ் பற்றி அவங்க முடிவு எடுப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல ஆஃபீஸ்க்கு என்ன எவிடன்ஸ் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபர்தரா அவங்களுடைய நடவடிக்கைகள் எடுப்பாங்க. நேற்று தினம் ஆதம் ஒரிஜினா வீடியோ வெளியிடுறாரு. அது குறிப்பா நேபாள அந்த பிரச்சனை இஷ்யூ பத்தி பேச சம்பந்தப்படுத்துறாரு. ஏன்னா அவர் மேலும் இந்த மாதிரி வழக்கு பண்றதுக்கு அதுக்கு தேவையான விசாரணைகள் சொல்லி பார்த்து விசாரிக்க பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.